கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 12வது வசனம். மத்தேயு 21:12. மேத்யூ 21:12. இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களுமாகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து. இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய கடைசி பஸ்கா பண்டிகை கொண்டாடுவதற்கு எருசலேமுக்கு வந்திருக்கிறார். அவர் வந்த உடனே முதல்ல பண்ணுறது ஒரு அதிசயம் இல்லை, ஒரு அற்புதம் இல்லை, ஒரு குணப்படுத்துறது இல்லை ஒரு போதனை இல்லை. என்ன பண்ணுறாரு? சுத்தம் படுத்துறாரு. அவர் முதல்ல எங்கே போகிறாரு? தேவனுடைய ஆலயத்திலே பிரவேசித்து. ஏன்னா இஸ்ரவேலுடைய ஆராதனையினுடைய மையப்பகுதி எது? தேவனுடைய ஆலயம். அதுதான் கர்த்தருடைய பிரசன்னத்தை காட்டக்கூடியது. அதுதான் இஸ்ரவேல் தேச மக்களுடைய அடையாளம். ஏன்னா ரோமர்கள் ஆண்டாலும் அவங்க என்ன பண்ண முடியாது? இந்த தேவாலயத்துக்குள்ளே வர முடியாது. ஆனால் இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்தமான அந்த ஆலயத்துக்குள்ளே போகிறார். என்ன பண்ணுறாரு? ஆலயத்தில் விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் என்ன பண்ணுறாரு? அதாவது அங்கே ஒரு மார்க்கெட் பிளேஸ், ஆனாஸ் பசார், அதாவது அண்ணாவினுடைய பசார் என்று சொல்லக்கூடிய பிரதான ஆசாரியருடைய அண்ணாவினுடையது. அங்கே என்ன பண்ணுவாங்க? பலி கொடுக்கறதுக்கு இஸ்ரவேல் தேச மக்கள் பலி கொடுக்க வரும்போது அங்கே இருக்கிற ஆடு வாங்கினா அங்கே உள்ள ஆசாரியர் உடனே எடுத்துக்கிடுவார். வெளியே இருந்து ஆடு கொண்டு வந்தீங்கன்னா அந்த ஆட்டில் இது இருக்குது அது இருக்குன்னு சொல்லி அதை நிராகரிப்பாங்க. ஆனால் உள்ளே விற்கிற ஆடு என்னவா இருக்கும்? பயங்கர விலையாக இருக்கும். அதே மாதிரி தேவனுக்கு காணிக்கை கொடுக்கணுன்னா நீங்கள் என்ன பண்ண முடியாது? நீங்கள் உங்களுடைய நாணயத்தை கொடுக்க முடியாது. ஏன்னா தேவனுடைய ஆலயத்தில் ராயனுடைய படம் பொறிச்ச நாணயம் போட முடியாது. அதனால் அதை மாற்றணும். அப்போ இவங்க பூரா என்ன பண்ணுறாங்க? அப்படி கொள்ளையடிக்கக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு? ஆலயத்தில் விற்கிறவர்கள் கொள்ளுகிறவர்கள் சொல்லக்கூடிய இந்த மாதிரி பலிக்கு விற்கிறவங்க கொள்றவங்க, அதற்கப்புறம் என்ன பண்ணுறாரு? காசுக்காரர்கள், அவங்க என்ன இந்த மாதிரி பணம் மாற்றுறதுக்கு உள்ளக்கூடியவங்க. அது மாத்திரமில்ல, புறா விற்கிறவங்க. ஏன்னா பணக்காரனுக்கு ஆடு விற்க முடியும். ஏழையாக இருந்தால் என்ன செய்யுது? லேவியர் அவங்க 12:8 சொல்லுது, அவன் புறா கொடுத்தா போதும். அப்போ இது என்னன்னா, அங்கே அவர்கள் தங்களால் செய்ய முடியாது, தங்களால் என்னால் இவ்வளோ காசு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களுக்கு என்ன, அவங்க புறா கொடுத்தா போதுன்னா அதையும் என்ன பண்ணுறாங்க? கொள்ள காசுக்கு விற்கக்கூடியதா. அப்போ என்ன, அவர்கள் இங்கே காசு பண்ணுவதற்கு, ஏன்னா இது பூரா பிரதான ஆசாரியருடைய கட்டுப்பாட்டில் உள்ளது. அப்போ இந்த பிரதான ஆசாரியர் கட்டுப்பாட்டில் உள்ளதுனால இங்கே ஜெப ஆலயத்தை என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? அவர்கள் பூரா இப்படி காசு சம்பாதிப்பதற்கு ஒரு இதாக பண்ணிட்டாங்க. இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்போ இஸ்ரவேல் தேச மக்கள் எல்லாம் அவர்களை விடுவிக்கக்கூடிய ஒரு ராஜா வருவார்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு? நேராக போய் தேவாலயத்தை சுத்தம் பண்ணுறார். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நீங்கள் பாருங்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உள்ள வளர்ந்தவனை ராஜான்னு சொல்லி எல்லாரும் அவரை ஆரவரித்து வரவேற்கிறாங்க. என்ன காரணம்? இவர் வருவார், ரோமர்களை துரத்துவார், நமக்கு நம்முடைய தேசத்தை கொடுப்பாரு, நம்ம எல்லாரும் இனி சுதந்திரமாக வாழ முடியும், நமக்கு ஒரு அரசியல் ரீதியாக ஒரு பெரிய வெற்றி கிடைக்க போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முதல் செய்யக்கூடிய காரியம் என்னன்னா, தேவாலயத்துக்குள்ளே போய் தேவாலயத்தை சுத்தம் பண்ணுறாரு. அப்போ இங்கே இயேசு கிறிஸ்து முதல்ல எதிர்பார்க்கிறது என்னன்னா, பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். அவர் இங்கே அவர் ரொம்ப ஜென்டில், ஹம்பிள்னு சொல்கிறோம். அவர் ரொம்ப மன உருக்கம் உள்ளவராய், மனத்தாழ்மை உள்ளவராய், ஒரு சாந்த குணம் உள்ளவராய். ஆனால் இங்கே அசுத்தத்தை பார்க்கும்போது கர்த்தர் அப்படி இல்லை. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். முதலாக அவர் தேவாலயத்துக்கு வரும்போது, ஊழியம் தொடங்கும்போது யோவான் 2வது அதிகாரத்தில் உட்காந்து சாட்டை பின்னி அடித்தார். இப்போ கடைசியாக வரும்போதும் அவர் என்ன பண்ணுறாரு? தேவனுடைய ஆலயம் இப்படி இதாக போகக்கூடாது என்று சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு? அங்கே இருக்கிற மக்களை துரத்தி ஒரு உண்மையான ஆராதனை என்பது ஒரு பரிசுத்தத்தில் வர வேண்டும் என்று சொல்லக்கூடியதாக. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இன்னைக்கு நம்ம தான் அந்த தேவனுடைய ஆலயம்.
இன்னைக்கு நம்ம அந்த தேவனுடைய ஆலயம்னா நம்மளை சுத்தம் பண்ணணுமா இல்லையா? இன்னைக்கு நீங்கள் ஆண்டவர் சொல்லுங்கள், ஆண்டவரே எனக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு தவறான காரியங்கள் இருந்தால் என்னுடைய உள்ளான அந்த ஆலயத்தை சுத்தம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்போமா? அப்பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுவார், நமக்குள்ள என்னென்ன அழுக்கு இருக்கோ, என்னென்ன காரியங்கள் இருக்கோ அதை காட்டி அவர் என்ன ஒரு உண்மையான ஒரு ஆராதனை, எப்படி ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ முடியும் என்று நம்மளை காட்டி கொடுப்பார். அப்போ எனக்கு அருமையானவர்களே, நம்ம கர்த்தர்கிட்ட வருவோமா? உண்மை மனதோடு நம்மளை சுத்தம் பண்ணுவதற்கு. வல்ல பிதாவே, இதோ அன்றைக்கு உம்முடைய பிரசன்னத்திற்கு அடையாளமாய் இருந்த அந்த எருசலேம் தேவாலயத்தை சுத்தம் பண்ணினீங்க. அதே போல் இன்றைக்கு நாங்கள் தான் நீங்கள் வாழும் ஆலயம். அதனால் எங்களுக்குள்ளே இருக்கிற இந்த மாதிரியான காரியங்களை சுத்தம் பண்ணி ஒரு பரிசுத்தமாய் வாழ எங்களை முழுமையாய் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால் சந்திப்போம்.